இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டு சட்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு கடைகளில் சாக்லேட் வாங்கி தராமல் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் மாதிரியே இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையும், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு ஜல்லடியில் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், சாக்லேட் மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜலிச்சு முடித்தாச்சு பொட்டுக்கடலை மாவை. அடுத்தது சர்க்கரை 3/4 கப்பு சேர்த்திருக்கேன், ஏலக்காய் 3 சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதோட பாதாம் 10, முந்திரி 10 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரை நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1/4 கப்பு சேர்த்தாவே போதும். ஏன்னா நம்ம மாவு நல்லா கெட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாவோட கூட நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கொக்கோ பவுடரும் ஒரு 1/4 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் பால் பவுட்ரு கூட சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா சாக்லேட் டேஸ்ட்டும் அந்த சாக்லேட் கலரும் வரும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்துக்கிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கை வச்சு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா அந்த கை சூட்லேயே நல்லா இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி வந்துடும். அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த உருண்டையை நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். 2ஆக பிரித்து நல்லா உருண்டை பண்ணி நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை தட்டுலேயோ நெய் தடவி கட்டையில் போடுறதுனா நல்லா உருட்டிக்கலாம். நீங்கள் நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். பிளேட்டை கவுத்தி வச்சு அதில் நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம அந்த உருண்டையை வச்சு கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை சப்பாத்தி கட்டையை வச்சு கூட உருட்டிக்கலாம். இப்போ கத்தியால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கத்தியால் கட் பண்ணிக்கலாம். இல்லை குக்கி கட்டர் இருந்தால் கூட குக்கி கட்டரில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சாக்லேட் ஸ்வீட்டு. மீதம் இருக்கிற மாவையும் நம்ம நல்லா மறுபடியும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற மாவையும் மறுபடியும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் நம்ம உருண்டை பிடிச்சி மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சாக்லேட் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இதை வெளியில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால்
2 நாளைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாக்லேட்னு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடைகளில் சாக்லேட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.